நினைத்தது நடக்கவில்லை, கேட்டதும் கிடைக்கவில்லை. ஜெபத்திலே மனம் சோர்ந்து போய்விட்டது. ஆனாலும் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து கேட்கும்போது கடவுளும் நம்மை கைவிட மாட்டார். ஒரு வீட்டில் அப்பாவும் மகளும் இருந்தார். அப்பாவுக்கு உலகமே அந்த மகள்தான். ஆனால் போராத காலம் அவருக்கு சரியாக வேலை வாய்ப்பு இல்லை, சம்பாத்தியம் இல்லை. ஒரு தூர தேசத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். தினமும் மகளுக்கு காசு கொடுத்து பள்ளிக்கு அனுப்புவது வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் வேலை வாய்ப்பு சரியாக இல்லை, சம்பாத்தியம் இல்லாததன் காரணமாக குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசு கொடுக்க முடியாமல் போகிறது. குழந்தையோ ஒவ்வொரு நாளும் நட்சத்திரித்து கொண்டே இருக்கிறார். அப்பா காசு கொடு, அப்பா காசு கொடு, அப்பா காசு கொடு என்று. தந்தையும் நாளைக்கு தருகிறேன், நாளைக்கு தருகிறேன், நாளைக்கு தருகிறேன் என்று தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பள்ளி வாசலில் அப்பாவுடைய வருகைக்காக காத்து கொண்டே இருப்பாளாம். அந்த மகளுடைய தோழிகளும் சக தோழிகளும் சக பள்ளி நண்பர்களும் வந்து அந்த குழந்தையை வா, நான் இன்னைக்கு உங்களுக்கு வாங்கித்தரேன், நீ வந்து சாப்பிடு என்று கேட்கும் பொழுதெல்லாம் அந்த மகள் சொன்ன வார்த்தை, என் அப்பா வருவார், எனக்கு கொடுப்பார். இந்த வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேசவில்லை, வேறு தோழிகள் கொடுப்பதையும் வாங்கவில்லை. மகள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார். வாரத்தினுடைய இறுதியிலே மகள் எப்பொழுதும் போல அப்பாவுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்பாவும் வருகிறார், கேட்டதை கொடுக்கிறார். அவள் பெற்றுக்கொண்டது வெறும் 5 ரூபாய். ஒரு நாளைக்கு 1 ரூபாய் தான் பெற்றுக்கொள்வாள். அந்த வாரம் முழுமையுமாக தந்தை கொடுக்கவில்லை. ஆனாலும் மகள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். வாரத்தினுடைய இறுதியிலே அந்த 5 நாளைக்கும் சேர்த்து 5 ரூபாய் தந்தையிடமிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு அப்பாவை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாளாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபமும் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். கேட்டது கிடைக்கவில்லை என்கிற மன விரக்தியிலும் அல்லது சோர்விலோ நாம் கேட்காமல் விட்டுவிடக்கூடாது. நம்பிக்கை இழந்து போய்விடக்கூடாது. தொடர்ந்து இடைவிடாமல் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக கைமாறாக நாம் வேண்டியதை கொடுப்பார் என்கிற சிந்தனையை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் பதிவு செய்கிறது. நேர்மையற்ற நடுவர் ஒரு பக்கம், கைம்பெண் ஒரு பக்கம். இந்த இருவருமே எதிரெதிரானவர்கள், எதிரெதிர் துருவத்தை கொண்டவர்கள். நேர்மையற்ற நடுவர் கடவுள் மீதும் நம்பிக்கை இல்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்று நற்செய்தி பதிவு செய்கிறது. அதாவது காசுதான் கடவுள் என்கிற மனநிலையில் வாழ்பவர் தான் இந்த நேர்மையற்ற நடுவர். காசு இருந்தால் போதும், தனது நீதியை எல்லாவற்றிற்கும் விற்றுவிடலாம் என்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர். இன்னொரு பக்கம் கைம்பெண். அந்த காலத்திலே கைம்பெண்ணுக்கு சரியான மதிப்போ மரியாதையோ கிடையாது, உரிமை கிடையாது. ஆனாலும் இந்த கைம்பெண் செய்தது என்ன? நேர்மையற்ற நடுவர் இவ்வாறாக இருக்கிறார் என்று தெரிந்திருந்தும் கூட தொடர்ந்து அவரை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார், நச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நேர்மையற்ற மனம் மாறுகிறது. நேர்மையற்ற நடுவர் கூட அந்த நச்சரிப்பின் காரணமாக, இதோ இவர் தொடர்ந்து எனக்கு தொல்லை கொண்டிருப்பதன் காரணமாக இவருக்கு உரிய நீதியை நான் வழங்குவேன் என்று சொல்லி அவருடைய குரலுக்கு செய்து கொடுக்கின்றார். இதை தன்னுடைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கும் ஒரு முன்னுதாரணமாக கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே பல நேரங்களிலே நாம் நினைப்பது நடக்காமல் இருக்கலாம், கேட்டது கிடைக்காமல் இருக்கலாம், மனம் நொந்து போயிருக்கலாம், ஜெபத்திலே சோர்வுற்று போயிருக்கலாம். ஆனாலும் நீங்களும் நானும் ஜெபத்திலே இடைவிடாமல் கேட்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், மனம் தளர்ந்து விடக்கூடாது என்கிற பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். கேட்பது கிடைக்கவில்லை என்றாலும், நினைத்தது நடக்கவில்லை என்றாலும், ஜெபத்திலே சோர்ந்து போனாலும் நாம் மனம் தளராமல் இருப்போம், தொடர்ந்து கேட்போம். கடவுளும் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். நல்லாய் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.